ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வித் சித்தூவில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலைக்கீரையை வச்சு ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம், புளிச்சக்கீரை ஸ்டைலில். இதுக்கு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறணும், 3 தக்காளி, ஒரு 7-8 பூண்டுப்பல், இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வைக்கணும். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, ஒரு 4-5 காய்ந்த மிளகாய், காரத்திற்கு ஏற்றார் போல். இந்த கீரை தொக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த பூண்டும் காய்ந்த மிளகாயும் தான். ஸோ காரத்திற்கு ஏற்றார் போல் நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம். இந்த மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டு அந்த எண்ணெயில் ஒரு ஃப்ளேவருக்கு வரும்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும். அப்போ தான் அந்த கீரை சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையெல்லாம் அந்த மசாலாவையெல்லாம் அந்த கிரேவியோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணணும். இந்த கீரை, பாலைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெரும்பாலும் பெண்களுக்கு நிறைய நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கும். கர்ப்பப்பை நோய்கள், முடி வளர்ச்சி, உடல் எடை குறைப்பு, வயிற்றுப்புண், இந்த மாதிரி நோய்களுக்கு உணவே மருந்தாக செயல்படுகிறது. இந்த கீரையை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது அழகாக வெந்து வந்துடும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கீரைக்கு ஏற்கனவே தண்ணி சத்து இருக்கும், அதனால் அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. 2 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதிலிருந்தே தண்ணி நம்மளுக்கு ஃபில்டராக இருக்கிறது தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறணும். இப்போவே நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு நெல்லிக்காய் அளவில் நம்ம புளி கரைசல் இதுக்கு சேர்த்துக்கிறணும். இந்த புளி லைட்டாக சேர்த்து அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது தான் அந்த புளிச்சக்கீரை ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த புளி கரைசலை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதும் நம்மளுக்கு பாலைக்கீரை தொக்கு ரெடி. இந்த பாலைக்கீரையை நம்ம சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, எல்லா உணவு வகைகளுக்கும் ஆப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.